விட்டால் ஏதோ வேலைக்காரன் கேட்கிறது, யார் வருவது என்று தெரியவில்லையே. இந்த சிம்மாசனத்து மேலாக ஏதோ ஒரு மலை ஒரு தொங்கி கொடுக்கிறது. அது பர்வத மலை. கீழே ஒரு ஆறு இருக்கிறது. அக்னி ஆறு. அக்னி ஆறு. இதன் மத்தியில் சிம்மாசனமா? ஆமா. எதற்காக தெரியுமா? இந்த யமதர்மன் நீதி தவறிவிட்டால் மேலே கட்டி தொங்கவிடப்பட்டிருக்கிற ரோமம் என்று சொல்லக்கூடிய முடியினால் அந்த பர்வத மலை இறந்து தர்மம் தவறிய தலைமீது விழுந்தால் கீழே ஓடுகின்ற அக்னியாற்றத்தில் விழுந்து எரிந்து சாம்பலாக்கி விடுவேன். ஆகையால் தான் மும்மூர்த்தி தேவர்கள் இப்படி ஒரு சிம்மாசனத்தை கொடுத்தார்கள். ஓ, இதுவரை கடமையில் இருந்து எப்போதுமே நீ சிறிது தவறு நான் தவறியதே கிடையாது. அப்படியா? இந்த சிம்மாசனத்தில் நான் அமர்ந்தால் எனக்கு ஏதாவது ஆபத்து? ஆபத்து என்பது வருமா? அது உங்களுக்கு வருமா ஆபத்து? அப்படியா? உங்களால எங்களுக்கு ஆபத்து வரும். என்னால? உனக்கா? ஆமா. என்னால வராது. இல்லை மாமா, நான் ஏன் சொல்றேன்னா தகுந்த நேரத்தில் தகுந்த உபாயத்தை சொல்லக்கூடியவங்க தான் நீங்க. அப்படியா? அப்படி இருந்தாலும் எங்களுக்கு ஒரு பக்கம் பயமா தான் இருக்குது. உன்னை கண்டால் யாரும் உன்னை எதுவும் பேச மாட்டாங்க. ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, கலகத்தாரன். இருந்தாலும் அது உன்னுடைய தொழில். நான் எதற்காக வந்தேன் தெரியுமா? எதற்காக? எனது அண்ணன் தக்கன் பெற்றெடுத்த 10 பெண்களை உனக்கு மனமுடித்து வைத்தார். உண்மைதான். அந்த 10 பெண்களும் எப்படி வாழ்கிறார்கள் என்று பார்த்து பார்க்கலாமா? பார்க்கக்கூடிய இடத்தில் அவர்கள் வாழ்கிறார்கள். என்னிடம் இருக்கிறார்களை குறை வைப்பேனா? குறையிட்டு பார்த்தால் குறைகின்றது கிடையாது. அந்த பிறகுதானே தெரிகிறது. இருந்தாலும் இந்த சிம்மாசனத்தில் தாராளமாக மாமா எவ்வளவு அழகாக இருக்கிறது சிம்மாசனம். அப்படியா? மாமா மாதாவே மாமா என்ன பெருமிதம் கொண்டேன். உங்களை பார்த்தவுடன் எனக்கு அனைத்து முறை தெரிந்துவிட்டது. உங்களை பார்த்தால் எனக்கு எவ்வளவோ பேச வேண்டும் என்று தோன்றுகின்றது. அப்படியா? யமதர்மா என்ன தவ பையனோ
அப்படியா? ஆம். இருந்தாலும் ஆ. எங்கெங்கோ சென்றேன், ஆ. யார் யாரையோ பார்த்தேன். பார்த்தேன். ஆனால் ஒருவர் கூட வானாரா சிறிது நேரம் அமரனாரா என்று யாருமே வார்த்தை உரைக்கவில்லை. அவ்வளவு நல்லவன். ஆனால் ஆ. இந்த வைவே சூதப்பட்டிருந்த நீ அமரக்கூடிய சிம்மாசனத்தில் என்னை அமர வைத்து அழகு பார்த்தாயே. அவர்கள் மரியாதை தெரியாதவர்கள். உனக்கு நான் என்னதான் கைமாறு செய்ய போறேன் எனக்கு தெரியல. நீ தெரியாத வரைக்கும் சந்தோஷமா இருக்கு. எனக்கு கைமாறு நீங்க செய்வது தானா தெரியாதீங்க. எமதர்மா ஆ. இருந்தாலும் உன்னை சந்திப்பதற்கு முன்பாக பூலோகத்தின் வழியாக வந்து உறுதி. சரி. பூலோகத்தில் உன்னை பாவி என்று சொல்லக்கூடிய பாமர மக்களை பாமர மக்கள் கண்ணார கண்டிருக்கிறேன். ஆமாம். ஆனால் இந்த ஒரு பெண்ணாகப்பட்டவள் கடுமையான தவத்தை மேற்கொண்டிருந்தார். யாரை நோக்கி? அந்த பெண்ணின் அருகமளித்தது யாரை குறித்து நடந்தவை செய்கிறார் என்று கேட்டு, சரி, அதற்கு அந்த பெண்ணை நம்ம என்ன வச்சால் தெரியுமா? என்ன சொன்னா? நான் வணங்கக்கூடிய ஆண்டவன் ஆண்டவன் என் குடும்பத்தின் குத்து விளக்கு, குத்து விளக்கு, என் குலதெய்வம். அந்த யமதர்மனை குறித்த கடிதம் செய்கிறேன் என்று உரைத்தவர். மாமா, நீ சொல்ல இது எங்கன்னா நம்புற மாதிரி இருக்குதா? உலகத்தில் இருக்கிற பெண்கள் அனைவருமே தெய்வத்துக்கு ஒரு தவம் இருப்பாங்க. அதை விட்டு விட்டு என்னை கோரி தவறு இருக்கிறவன் படித்து சொல்றியே, எங்கன்னா நம்புற மாதிரி இருக்குதா இது? எனக்கும் அந்த சந்தேகம் தான் இருந்தது. பூலோகத்திலே பாவி என்று சொல்லக்கூடியவர்கள் தான். ஆனால் யமதர்மனையே ஒரு குலதெய்வமாக நினைத்து வணங்கி வருகிறார்கள். சரி, எதற்காக ஏற்பட்ட கடிதம்? ஒருவேளை உன் பக்திக்கு வெற்றி அந்த யமதர்மன் கண் முன்னால் காட்சியளித்தால் என்ன வர கேட்க போகிறாய் கேட்டாய். அதற்கான பெண்ணை நம்ம என்ன வச்சால் தெரியுமா? என்ன சொன்னா? நான் வணங்கக்கூடிய தெய்வம் அந்த யமதர்மனை கண் முன்னால் காட்சியளித்தால் நான் கேட்கக்கூடிய வரம் என்னை தொட்டு தாலி கட்டிய கணவன் இன்று ஒரு சாக வேண்டும். கள்ள புருஷன் 100 ஆண்டு காலத்தோடு வாழ வேண்டும் வரத்தை கேட்க போகிறான். மாமா, எவ்வளவு ஒரு ஆணவருக்கம், ஆணவக்காரி, அக்கிரமக்காரி, அந்த துறைக்கு விடலாமா? விடவே கூடாது. பூலோகத்தில் ஒரு பெண் ஆனவள் தெய்வத்துக்கு ஒரு தவம் இருந்த காலம் போகி இப்போது எவருக்கு ஒரு தவம் இருக்கிறாள்? அது எப்படி வர கேட்கிறா? 10 காலத்துக்கு சாக வேண்டும், நல்ல புருஷன் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று அறிவித்து கேட்கிறாள். இப்போது புறப்படுகிறேன். அவள் உதவ சாபம் மாற்றி அளித்து
இல்லாதவன் எவ்வளவு ஒரு ஆணவம் இருந்தால் இது எவனை கோரிய தவம் இருப்பாய் இதற்காக பரம்பரை வேண்டும் என்று ஆரம்பித்தாலே என்னைப்போல் தவம் இருக்கிறாய் உன் தவத்தை வச்சு நீ கேட்கிற வரத்தை நான் கொடுத்து விடுவேனா ஒருபோது கொடுக்க மாட்டேன் இப்போது அவனுக்கு வரத்திய சாபத்தியம் நான் மாற்றி அமைக்கிறேன் உன்னை சுற்றி தாலி கட்டி கிழவன் இந்த பூவுலகில் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் 100 ஆண்டுகள் எல்லோரும் வாழ வேண்டும் உன் கள்ளவன் அவன் என்ன சாபம் கொடுத்தீங்க? உன்னை தொட்டு தாலி கட்டி கிழவன் இந்த பூவுலகில் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் உன் கள்ள புருஷன் சாக வேண்டும் என்னை தொட்டு தாலி கட்டிய கணவன் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும். நான் வச்சுக்கிற கள்ள புருஷன் சாகணும். அதான் சாபம். உயிரை முதல்ல புடிச்சான் சாமி. தமிழ் மண்ணிலே பிறந்த நீ பெண்களுக்கு இழுக்க தேடி விட்டாயே. கட்டிய கணவனை கொன்று விட்டு கள்ளக்காதலன் வாழ வேண்டும் என்று என்னை கோரி தவம் இருக்கிறாயா? அந்த தவத்தை மாற்றி சாபமாக உனக்கு தருகிறேன் என்று கூறி உன்னை தொட்டு தாலி கட்டிய கணவன் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும். நீ வச்சுக்கிற கள்ள புருஷன் தாண்டி சாகணும். அந்த கள்ள புருஷன் சத்தே தீர வேண்டும். சாமியா என்னை தொட்டு தாலி கட்டிய கணவனை இறந்து கிடக்கிறேன். கள்ள புருஷனை வச்சு சாபம் கொடுக்குறான் பாக்குறாரு. தாலி கட்டிய கணவன் இதை இருந்து கிடக்கிறாரு. சௌக்கியமானு கேட்டான். எப்படியோ தொட்டு தாலி கட்டிய கணவன் 100 ஆண்டு காலம் தான் வாழணும். என் கணவர் உயிரோடு யாரு நீதா சாபம் கொடுத்தீங்க. நானா உன் கணவர் உயிர் தர வேண்டாம். ஆமா என்ன உயிரை எடுக்க அதிகாரம் மட்டும்தான் எனக்கு உண்டு. உயிர் கொடுக்க இதெல்லாம் காரணம் யாரு? ஒரு படுமா ஒரு படுமா பாவிகளே ஒரு படுமா ஒரு படுமா பாவிகளே ஒரு படுமா ஒரு படுமா பாவிகளே ஒரு படுமா ஏதாசை தலை கொள்ளும் திட்டமெல்லாம் ஒரு படுமா ஒரு படுமா பாவிகளே ஒரு படுமா ஆனா சோபர் மாமா இல்லையா? சோபர் அம்மா சொல்ல உடனே நீ வந்து சௌக்கியமான கேட்ட பாரு. நான் பேசுதாச்சிருக்கணும். சரி மாமா தானே என்ன செஞ்சு விட போறது கொஞ்சம் அசாத்தியமா இருந்தேன். என்னையா நடந்தது? என்ன நடந்ததா? ஒண்ணு என்ன நடக்கிறான்? எதற்காக இப்பேற்பட்ட கோபம்? வா வைக்காதா பண்ண ஏன் நீ சொன்ன பெண் இந்த பெண் தானே பாரு. நான் உனக்கு இந்த பெண்ணா? இவள் கிடையாது. ஐயா அதோ பார் வெகு தூரத்திலே தவத்தை மேற்கொண்டிருக்கிறாய். அந்த பெண் தான் நான் சொல்லுது. நீ சொன்ன பெண் இந்த பெண் இல்ல. இவள் கிடையாது. எனக்கு ஒரு தவம் இல்ல. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும். அது நம்ம வாஸ்தவம் தான். நீ வேகமா போகும்போதே தெரியும் எங்க போய் நீங்க சொல்லாத வரைக்கும் சந்தோஷம். மாமா என்னையா நீ சொன்ன பெண் இந்த பெண் தான் என்று நினைத்து வரத்தை சாபத்தை மாத்தி கொடுத்துட்டேன். வரத்தை சாபமாக மாற்றி வைக்கிறேன். என்னவென்று பட்டு தாலி கட்டி கணவன் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டாம். கள்ள புருஷன் சாக வேண்டும் என்று சாபத்தை கொடுத்து விட்டேன். நீங்களும் வாழ்த்து விட்டீரா? நான் வாழ்த்து விட்ட பிறகுதான் தெரிகிறது அந்த பெண்ணின் கணவன் இறந்து கிடக்கிறானா. ஏங்க என்ன சொல்றாரு நாரதுரா? நீங்களுமா வாழ்த்திட்டீங்க? அப்போ ஏற்கனவே நீ வாழ்த்திட்டியா? இல்லையா நீங்களா வாழ்த்து விட்டீர்? நான் தான் வாழ்த்துனேன். நான் தான் வந்து வாழ்த்திட மாட்டேங்கிறேன். வார்த்தை தவறி விட்டீர். வார்த்தை தவறிவிடும். வார்த்தை தவறிதான் இந்த மாதிரி மாடிக்கு போய் லோல் போட்டுக்கிறேன். சரி அந்த கூடி கணவன் இறந்து விட்டார். கணவன் இறந்து கிடக்கிறான். ஆகினால் இறந்து போன பிணத்திற்கு உயிரை கூட கேட்கிறார். அதற்காக விடுத்துக் கொண்டிருக்கிறார். ஏன்னா உன்னால் முடியாதது கொண்டு இருக்கிறதா? ஐயோ இறந்து எனக்கு பிணத்திற்கு உயிரை கொடுக்க வேண்டும் கூறுகிறார். உயிரை தான் கொடுத்து கொடுக்கணும். கொடுத்தா காணும். உயிரை கவர்ந்தவர் யார்? நானே. அப்போது உயிரை கொடுக்க உன்னால் முடியாதா? உயிர் கொடுக்க சத்தியமா என்னால் முடியாது. ஏன் முடியாது? உலகத்தில் பிறக்கின்ற உயிர்கள் அனைத்துமே இந்த கட்ட காலகட்டத்திற்கு விதிப்பயன் முடிய வேண்டும் என்று பிரம்மன் சொல்கிறார். அவர் விதிப்பயன் முடிந்தவுடனே அவர் உயிரை கவர்ந்து உயிரை கவரும் அதிகாரம் மட்டும்தான் மும்மூர்த்தியில் கொடுத்தார்களே தவிர இறந்த பிறத்திற்கு மீண்டும் உயிர் கொடுக்க என்னால் முடியாது. உயிரை கவர்ந்து வருகிறார். உனக்கு உரிமை இருக்கிறது. ஆமா. இறந்து விட்ட பிணத்திற்கு உயிரை கொடுக்க என்னால் முடியாது. சரி உயிர்களை கவர்ந்து வருகிறாயே எப்படி கவர்ந்து வருகிறாய்? மும்மூர்த்தி தேவர்கள் ஆணை பிரகாரம் அடைத்தல் காத்தல் அடித்தல் என்ற முத்தொழிலுக்கு அதிபதியாக இருக்கும்
அந்த மும்மூர்த்தி தேவர்களும் அவர் நினைத்த பணியை நான் தட்டாமல் செய்து வருகிறேன் இதுவரை வரைக்கும். அப்படியா? கடமையிலிருந்து இதுவரையில் சிறிதேன தவறு செய்திருக்கிறார். தவறுனதே கிடையாது. நான் இதோ இந்த பெண்ணின் கணவன் இறந்து கிடக்கிறார். யார் தெரியுமா? யாரு? மதிமதினாபுரி நாடு ராஜேந்திர மன்னன். அப்படி ஒரே மகன், ஒப்பற்ற மகன் இந்த பெண்ணுடைய கணவன். சனிக்கிழமை 8:45 மணிக்கு அவன் ஆயுட்காலம் முடிந்தது. ஆனால் தஞ்சாவூரை சேர்ந்த தாம் தலுக்கிறானை ஆடிய நாட்டியத்தை கண்ட சித்ராகுப்தன் மதிமயங்கி கணக்கை தவறாக உரைத்து விட்டான். வெள்ளிக்கிழமை 8:45 மணிக்கெல்லாம் உயிரை கவர்ந்தது. அவன் வார்த்தையை கேட்டு தவறாக கவர்ந்து வந்தாயே அந்த சிவமணி தான் இந்த சடலம். ஆமா, இது எனக்கு சித்ராகுப்தனுக்கு மட்டும்தான் தெரிஞ்ச உண்மையாச்சே. யோ, எனக்கு தெரியாதது ஒன்று இருக்கிறதா? அது சரிதான். உனக்கு தெரிஞ்ச நீ கட்டிட்டு ரேடியோ செட்ட மூளைக்கு ஒரு ஆளுக்கு தெரிஞ்சா போதும். சரிவிடு, எல்லாருக்கும் தெரியப்படுத்திடுவானா? யோ, அந்த பெண்ணிற்கு வரத்தை சாபமாக கிடைத்து விட்டாய். ஆகினால் மாமா, நீங்க தான் மாமா காப்பாற்றணும். காப்பாற்றுவதற்காக அனுப்பிச்சு விட்டுரு மாமா. சரி, இறந்து விட்ட பிணத்திற்கு உயிரை கொடு. உயிர் கொடுக்க என்னால் முடியாது. ஏன் முடியாது மாமா? ஏனையா? மும்மூர்த்தி தேவர் உழைக்காமல் நான் எப்படி உயிர் கொடுப்பது? ஓ, அந்த மும்மூர்த்திகள் இங்கு வந்தால் மட்டுமே உயிரை கொடுக்க முடியும். நீ சொல்வது நடக்கக்கூடிய காரியமா? மும்மூர்த்தி தேவர் எப்போது இங்கு வருவது? நான் எப்போது உயிர் கொடுப்பது? நான் எப்போது செல்வது? வீட்டில் இருக்கின்ற உயிர்களை எப்போது நான் பிடிப்பது? அதை யாரையும் அனைவர எப்ப அழைப்புள்ள காத்துட்டு இருக்காங்க. அதைத்தான் ஓடி வந்து விடுவார்கள். அப்படியா? ஆமா. அவங்களையா? லட்சுமி சமேத செம்மையானந்த மதபோத போதநாத மங்களாச்சுத லட்சுமி சமேத செம்மையானந்த மதபோத போதநாத மங்களாச்சுத லட்சுமி சமேத செம்மையானந்த ஆனந்த இந்த பாரில் பிறந்து மாளும் இடநீதி எம்மையாளும் இந்த பாரில் பிறந்து மாளும் இடநீதி எம்மையாளும் சீனமாற்ற முறையை கேளும் சிந்தனை செய்தேன் என்னாலும் ஸ்ரீதராலக்ஷ்மி சமேத செம்மையானந்த ஆனந்த ஆண்டவா, ஆண்டவா, மும்மூர்த்தி தேவராகிய நீங்கள் அனைவரும் இந்த யமதர்மனை மன்னித்தருள வேண்டும். ஆண்டவா, யமதர்மா, ஆண்டவா, நலமோடு வாழ்வாய், எழுந்திரு. எங்க நலமோடு வாழ்ந்து. ஆனா சும்மா சொல்லக்கூடாது. ஊரெல்லாம் இருக்கிற பிள்ளைங்க தான். நீ பெற்று வச்சுக்கிற பாத்தியா ஒண்ணு? ஏன் என் மகனுக்கு என்ன குறை? அந்த மொத்தத்துல தான் முன்ன ரெடி ஆகுறான். அவன் ஒரு நாள் போதும் போல வச்சு அடுத்து கழிக்க விட்டுருவான். சுவாமி, யமதர்மா, என்னை மன்னிக்க வேண்டும். யமதர்மா, இந்த மும்மூர்த்திகளும் உன்னை மன்னித்து விட்டோம். ஒரு சிறிய தவறு நடந்து விட்டது. என்ன தவறு? சிவமணி ஆயுட்காலத்தை மாற்றி மாறுதலாக பிடித்து வந்து விட்டேன். ஒரு நாள் முன்பதாக பிடித்து விட்டேன். யமதர்மா, நீ செய்தது தவறு கிடையாது. எப்படி என்றால், எப்படி? கவர்ந்து வந்த சிவமணியின் உயிரை நரகத்திலோ சொர்க்கத்திலோ சேர்க்காமல் பஞ்சாச்சர பேழை என்று ஏற்படுத்தி அந்த பெண்ணை அழைத்து வைத்திருந்தாய். ஆகையால் உன்னை நாங்கள் இந்த மும்மூர்த்திகள் மன்னித்து விட்டோம். இப்பொழுதே சிவமணிக்கு உயிரை கொடு, அவன் உயிரோடு வரலாம். இவ்வளவுதானே? இப்பொழுது சிவமணிக்கு நான் உயிரை கொடுக்கிறேன். சுவாமி, நிறுத்துங்கள். ஏன்? இதோ பாருங்கள், என் கணவரோடு வாழ வேண்டும், என் கணவரை உயிரோடு பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருந்தது. சரி, ஆனால் என் கணவரை இறந்து விட்டார். உலகத்திலே இறந்தவர் இறந்தவர்தான். மீண்டும் மண்ணிலேயே வாழக்கூடாது. ஆகையால் ஆமாம், இருந்தாலும் உலகம் தாங்காது. அதனால் என் கணவரை நான் பார்க்க வேண்டும், என் கணவரோடு வாழ வேண்டும் என்றால் என் உயிரை பிரித்து விடுங்கள். என் உயிரை பிரித்து என் கணவருக்கு மோட்சத்தை கொடுங்கள். அந்த சொர்க்கத்திலே எனக்கு இடம் கொடுங்கள். எங்கள் இருவர் வாழ்க்கையும் அங்கே தொடங்கட்டும். பெண்ணே பத்மாவதி, அது மட்டும் இல்லை, பிறகு அதே போல் இது வாழ்வாங்க வாழ்ந்து
இறந்துவிட்ட அருமையா ஆறுமுகம் அவர்களுக்கு உங்கள் அனைவராலும் முக்தி மோட்சம் கிடைக்க வேண்டும், சொர்க்கம் கிடைக்க வேண்டும். பத்மாவதி, நீ சொல்கின்ற வார்த்தை நடைமுறைக்கு ஒப்பாகலாம். ஆனால் இப்போது உன்னுடைய ஆட்கால முடியாமல் உன் உயிரை கவரும் அதிகாரம் எனக்கு கிடையாது. இன்னும் சில ஆண்டு காலம் இந்த பூவுலகிலே நீ வாழ வேண்டும் என்று உன்னுடைய ஆட்காலம் இருக்கிறது. அந்த ஆட்காலம் முடிந்தவுடனே உனக்காக நான் காத்திருப்பேன். எதற்காக தெரியுமா? உன் உயிரை கவர்ந்து வந்து உன் கணவரோடு ஒன்று சேர்த்து இங்கு நடக்காத திருமணம் அந்த சொர்க்கத்திலே அந்த இந்த பத்மாவதிக்கும் அவனுக்கு நடப்பதுதான் பத்மாவதி திருக்கல்யாணமாக அங்கே நான் சிறப்போடு இந்த பூவுலகில் வாழ்ந்திருப்பாய். பத்மாவதி, நாளர் கழகம் கடைசியில் நன்மையிலே மீண்டும் அதன் பிரகாரமே நீ சாதாரண கிடையாது. பெண் குலத்தின் பொன்விளக்கு என்றால் மாதர்களை மாணிக்கம் என்றால் உன்னையில் அவற்றது திருமணம் என்பதை சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டு மூலகத்தில் நடக்கிறது. ஆனால் உனது திருமணம் இந்த மூலகத்தில் நிச்சயிக்கப்பட்டு சொர்க்கத்தில் நடக்கிறது. ஆகினால் உனக்கும் உனது கணவனுக்கும் சாரூப சாமிப சாரூப நான்காம் முக்தி மோட்சத்தை இந்த மும்மூர்த்திகள் அளிக்கப்படும். காலம் சென்று ஆறுமுகம் என்று சொல்லக்கூடிய ஐயாவருக்கும் சாலோப சாமிப சாரூப சாயுத்தம் என்று சொல்லக்கூடிய நான்காம் முக்தி மோட்சத்தை இந்த மும்மூர்த்திகள் நீங்கள்தான் அருள் வேண்டும். நாரதா, நீ கூறியபடியே இந்த மும்மூர்த்திகளும் முக்தி மோட்சத்தை அளித்துவிட்டோம். ஆகட்டும். ஆண்டவா, இறைவா, பரம்பொருளே, அன்பெனும் அகல் விளக்கை ஏற்றி வைத்தேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அடுத்த கட்டியமன்னன் ஸ்ரீ இனியா நாடகத்தினர் பத்மாவதி திருக்கல்யாணம் அல்லது மும்மூர்த்திகள் தரிசனம் என்ற நாடகம் இந்த காட்சி நிறைவேற்றது. எங்களுக்காக அறுசுவை உணவளித்த அண்ணாவர்களுக்கும் ஒளி அமைத்து கொடுத்தவர்களுக்கும் இந்த மேடையை அமைத்து கொடுத்தவர்களுக்கும் இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்து நாடகத்தை கண்டளித்த பிறர்களுக்கும் தாய்மார்களுக்கும் உங்களிடத்திலிருந்து நீங்க விடைபெற்றிருந்தோம். நன்றி, வணக்கம்.